வேளையிலும் அப்பா எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டு அப்பா எங்கள் உள்ளங்களில் வாசமாயிருக்கிற தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும் இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும், எங்கள் குழப்பங்களை நீக்கும், எங்களுக்கு தெளிவை தாரும் ஆண்டவரே. எங்களை பலவானாக மாற்றுங்க, நீர் நடத்துங்க, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பர் என்பவர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் துதிக்க சில பாடல்களை உற்சாகமாக கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய பாடல், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. எல்லாம் எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய புயங்கள் எனக்கு ஆதாரமாக இருந்தது? கடந்த நாட்களில் அநாதி தேவன் எனக்கு அடைக்கலமாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் என் கோட்டையாக இருந்தார், என் நம்பிக்கையாக இருந்தார், என்னுடைய பலனாக இருந்தார், அவரே எனக்கு எல்லாமுமா இருந்தார்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமா கரங்களை தட்டி பாட போறோம். அநாதி தேவன் என் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். ஒவ்வொரு நாளும் என்னை காருண்யத்தினால் என்னை இழுத்து அணைத்துக் கொண்டு என்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தின தேவன். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அவர் நம்மை காருண்யத்தாலே அழைத்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு நம்மை சேர்த்து அரவணைத்துக் கொண்டு அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்குகிறது. எந்த வனாந்திரமான சூழ்நிலை போல நம்ம வாழ்க்கை காணப்பட்டாலும் அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காண்பித்து நம்மை விசுவாசத்தினால் தன்னுடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே, அப்பா நன்றி. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே, இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிற தேவன், உன்னை விட்டு தன்னுடைய கிருபையை விலக்காத தேவன், காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. நம்முடைய பாதை கானகத்தை போல அதாவது
வனாந்திரத்தை போல காணப்பட்டாலும் காரூரில் நம்ம நடக்கும் போதும் அவர் நமக்கு ஒளியாக இருந்து வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளையும் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். அழுகையின் பள்ளத்தாக்கே நீ நடந்து நடந்து அதை நீருற்றாக மாற்றிக்கொள்வாய் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் அதை நடத்தி நீருற்றாக மாற்றி தருகிற தேவன் நமக்கு உண்டு. காடகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, காடகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளில் அரும் நீருற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளில் அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவித்தும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம், களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், மரண பரியந்தம் நடத்துகிற தேவன். அவர் நேற்று நடத்திட்டு இன்னைக்கு நம்ம கைவிட்டு போறது ஆண்டவர் அல்ல, இன்னைக்கு நடத்திட்டு நாளை நம்ம விட்டு போற ஆண்டவர் அல்ல. அவர் முடிவு பரியந்தம் நடத்துகிற தேவன். அவர் சொன்னார்னா அந்த சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கானானை காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினார். அந்த கானானை அவர்கள் சென்று அடையும் வரை அவர்களை நடத்தின தேவன். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற நன்மைகளை ஒவ்வொரு நாளும், அது இந்த நாளில் நம்ம கையில அந்த நன்மை நாம் அடையாம இருக்கலாம், ஆனா அந்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்குகளை கொண்டு நமக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த நினைப்பூட்டி நமக்கு நம்பிக்கை கொடுத்து, நமக்கு பலனை கொடுத்து, நம்மை நடந்து நமக்காக அவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும் வரை அவர் நம்மை நடத்துகிற தேவன். முடிவு பரியந்தம் நடத்துவார், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். கர்த்தர் திறந்த வாசலை அடைப்பவன் யார்? ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம் பட்சமா இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து இன்னொரு பாடலை உற்சாகமா பாட போறோம். அவர், அப்பா நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் ஒருவனும் இல்லை. அப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நீ தொடர செய்தீரே. யோசுவாவுக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை என்று சொன்ன தேவன் இன்று உனக்கும் சொல்லுகிறார். உனக்கு எதிராக எரிகோ வந்தாலும் சரி, யோர்தான் வந்தாலும் சரி, எல்லாம் உன்னோடு கூட இருக்கிற தேவன் அவைகளை விலகி போக செய்வார். உன்னை வனாந்திரத்திலே நடத்தின தேவன் செங்கடலே வெட்டாந்தரில் நடந்தது போல நடந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே தேவன் இன்று நம்முடைய பாதையும் விசாலமாக்கி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் பாதங்கள் ஒன்றும் சறுக்காது. அவர் நமக்காக வைத்திருக்கிற
திறந்த வாசலை நாம் அடையும் வரை அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை ஒரு விசுவாசத்தோட பாட போறோம். ஒரு விசுவாச அறிக்கையாக. ஹல்லேலூயா. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் ஒருவனும் இல்லை. நீர் பெரியவர், நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவன். ஆமென். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை, நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஆமென். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. ஆமாண்டவரே, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை, அவரை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எதிரிகளை நமக்கு முன்பாக அவர் நம்மோடு கூட இருந்து ஒரு வழியாக வந்த சத்துருவை 7 வழியாக துரத்தி நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். சேர்ந்து விசுவாசத்தோட இந்த வரிகளை ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு கருத்தோட பாடுங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. ஆமென். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். அவர் தள்ளாடும் யாவரையும் நிறுத்துகிற தேவன், தாங்கி நிறுத்துகிற தேவன். நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் 2ஆய் பிளந்தவரா, பார்வோனி சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் 2ஆய் பிளந்தவரா, பார்வோனி சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, பொல்லாப்பு உன்னை நேரிடுவதில்லை. உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது. மறுபடியும், வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. ஆமென். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் வரை எனக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் திறக்கிறது யாரால் பூட்டக்கூடும்? அவர் வில்லை உடைத்து ரதங்களை முறித்து பூமியின் கடையாந்திரம் வரை யுத்தங்களை நிறுத்துகிற தேவன். அவர் எனக்காக யுத்தம் செய்ய பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட நிற்கிற தேவன். அவர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அவருடைய நாசியின் சுவாசத்தினால செங்கடலில் 2ஆய் பிளந்தது, வழி கொடுத்தது. அதே தேவன் அதே வல்லமையோடு இன்றைக்கு அவரை துதிக்க துதிக்க எரிகோவானாலும் அது விழுந்து போகும். துதியின் சத்தத்தினால நாமெல்லாம் போர் செய்ய தேவையில்லை, யுத்தம் செய்ய தேவையில்லை.
சகலத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாமெல்லாம் பாடி 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 ஜெயிக்கிற கூட்டம். நீங்க அவரை துதிங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. எரிகோக்கள் விழும், மலைகள் அசையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய சிறைச்சை பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்த போது இந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா. அவரை துதிக்கும் போது இன்றும் நம்ம வாழ்க்கையில சிறைச்சாலை போன்ற சூழ்நிலை காணப்பட்டாலும் அவரை துதிச்சிங்கன்னா போதும். நம்மை அடிமைகளாக அல்ல, நாம் சுயாதீனர்களாய் வாழ்வதற்காக நம்மை தெரிந்து கொண்ட தேவன். அல்லேலூயா. விடுதலை தருகிற தேவன். அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்பத்தக்கவர். அவர் மேல சார்ந்திருங்க. உங்க நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்திருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருக்கலாம், பெரிய பதவி கொடுத்திருக்கலாம். ஆனா உங்க மனசு அந்த ஆசீர்வாதங்க மேல போய்விடாம ஆசீர்வதிக்கிறவர் மேல உங்க நம்பிக்கை இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறவரை சார்ந்துருங்க, நடத்துகிறவரை சார்ந்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு பலன் இருந்தாலும் அவருடைய பலனால் நம்மை நடத்தணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. அப்பா, நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய ஆற்றல் ஒன்றும் இல்லை. அப்பா, நீரே எங்களோட ஆற்றலாக இருந்து எங்களை கரத்தை பிடித்து நடத்துங்க. நாங்கள் குழந்தைங்க இல்லை, எங்களை நீங்கள் வளர்த்துட்டீங்க, எங்களை நீங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே எங்கள் கரத்தை பிடித்து நீங்கள் நடத்தணுமே. நாங்கள் மோசே சொன்னது போல, நீர் இல்லாமல் அப்பா நீங்கள் எங்களோட வராட்டி நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோன்னு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது பிடிவாதமாக இருந்தது போல, நாமும் நம்ம அனுபவத்தை நம்பி இல்லை, நம்ம கற்றதை நம்பி இல்லை, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டோ. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டோ. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உங்கள் வசனமே வசனமே. ஆற்றல் மிக்கதும் ஜீவனுள்ளது உங்கள் அருள்வாக்கு. பாதைக்கு தீபமே, பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உங்கள் வசனமே. எஸ்டாடி. ஆற்றல் மிக்கதும் ஜீவனுள்ளது உங்கள் அருள்வாக்கு. உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உங்கள் வசனமே. ஆற்றல் மிக்கதும் ஜீவனுள்ளது உங்கள் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உங்கள் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உங்கள் அருள்வாக்கு. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? நாம
ஒவ்வொரு சில சோர்ந்து போயிருக்கிற சில வேலைகளை, தோல்வியுற்று துவண்டு போயிருந்த சில வேலைகளில் அவருடைய வார்த்தை மாத்திரம் இல்லைனா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருப்போமா? யோசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தையை கொடுத்து, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்து, நமக்கு நம்பிக்கை கொடுத்து, மகனே இது முடிவல்ல, இந்த நிலைமை கொஞ்ச காலம்தான், நான் சகலத்தையும் மாற்ற போறேன், மாலையிலே அழுகை இருக்கலாம், ஆனா விடியற் காலத்திலே களிப்புண்டாகும், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமா நான் மாற்றுவேன்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை கொடுத்த வார்த்தை நம்மை நடக்க செய்தது. அதனால தான் இந்த நாள் வரைக்கும் நாம் வந்திருக்கோம். அந்த வார்த்தை இல்லைன்னா அவருடைய நம்பிக்கை, அந்த வார்த்தையை, யாரோட வார்த்தையை வேணா நீங்க மறந்து போலாம், ஆனா அவருடைய வார்த்தையை நம்ம ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஒருவரே வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம மறந்து போயிருக்கலாம், ஆனா அவர் ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. உமது வார்த்தையை கை கொண்டு உமக்கு உவந்தவற்றை செய்து வந்தார். ஆமென். உமது வார்த்தையை கை கொண்டு உமக்கு உவந்ததை செய்து வந்தார். கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன், ஊற்று நீராய் பொங்கிடுவேன். கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன், ஊற்று நீராய் பொங்கிடுவேன். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கதும் ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஆமென். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கதும் ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். ஆமெனப்பா. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கதும் ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபமே, பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கதும் ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபமாயிருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. அவருடைய ஜீவன் நம் பாதைக்கு தீபமாக, அவருடைய வார்த்தை ஏழுதலம் புடமிடப்பட்ட வெள்ளியைப் போலவும், அது சுத்தமான பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேன்மையானதாக இருக்கிறது. அந்த வார்த்தை இல்லைன்னா இன்னைக்கு பல பேர் இங்கே நின்றுட்டு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. வார்த்தை கொண்டு நம்ம தேற்றுகிற தேவன். சேர்ந்து பாடுவோம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு.
தேவாதி தேவன் வல்லவர், அவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. ஆமென். அவர் யோசனையில் பெரியவர். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாடல்? ஆமென், ஆமென். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த சரணத்தை பாடி ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். செயல்களிலே வல்லவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடுவோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே கரங்களை உயர்த்தி ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. அவர் கண்மணி போல காப்பாற்றுகிறவர், கழுகுகளை போல நம்மை சுமக்கிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போலவும், தாய் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளிலே தூக்கி சுமப்பது போலவும், எங்கெல்லாம் அவர் நம்மை சுமக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் அவர் நம்மை ஏந்த வேண்டுமோ, எங்கெல்லாம் அவர் நம்மை தாங்க வேண்டுமோ, அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த சரணத்தை இணைந்து பாடுவோம். கண்மணி போல் மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. அவர் சிலுவையினால் நம்மை மீட்டவர், அவருடைய சிறகுகளில் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. எது வந்தாலும், என்ன தீங்கு வந்தாலும், எந்த ஆபத்துகள் வந்தாலும், தன் குஞ்சுகளின் மேல் கவனம் கொடுத்து தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிற ஒரு தாய் கழுகு, அதனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அதனுடைய சமர்ப்பணம் எவ்வளவு பெரியது. ஒரு தாய் கழுகை பார்க்கிறோம், ஒரு தாயை பார்க்கிறோம், ஒரு தகப்பனை பார்க்கிறோம். அதிக அன்புள்ளவர் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அவர் நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார், நாம் பாடுபட வேண்டிய இடத்துல அவர் பாடுபட்டார், நாம் கஷ்டப்பட வேண்டிய இடத்துல அவர் கஷ்டங்களை ஏந்து கொண்டார். எங்கெல்லாம் காயங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த காயங்களை அவர் தம்மிலே ஏற்றுக்கொண்டார். ஓ ஹல்லேலூயா. ஆராதனை சிறகுகளா மூடுபவரே, ஆராதனை ஆராதனை.
உன்னத தேவனே, நீர் உன்னதமானவர், நீ உயர்ந்தவர் ஆண்டவரே. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை, ஆராதனை. ஒளி வீசும் வெளியே ஆராதனை, ஆராதனை. ஒளி வீசும் ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, தேவனே. ஓசனா, ஓசனா, ஓசனா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை, ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை, ஆராதனை. உமக்கு ஆராதனை. நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமை உடையவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஓசானா, ஓசானா உன்னத தேவனே. ஓசானா, ஓசானா, ஓசானா. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது தெரியுமா? அசைக்க முடியாத நாமம். ஆமென். ஒருவரும் தொடக்கூடாத, ஒருவரும் நெருங்கக்கூடாத, மகா வல்லமையும் மாட்சியை நிறைந்த ஒரு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை அவர் போட்டிருக்கிறார். எத்தனை பேர் நன்றி சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அஸ்திபாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய நாமம் நம்முடைய அஸ்திபாரம், அவருடைய வார்த்தை நம்முடைய அஸ்திபாரம், அவருடைய ஜீவன் நம்முடைய அஸ்திபாரம், அவருடைய அன்பு நம்முடைய அஸ்திபாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லி கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஓ மக்கு மகிமை ஆண்டவரே. ரபனா சந்துரிதனா. ஹல்லேலூயா. அப்படியே அந்த கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உறுதியான அந்த சரணத்தை பாடுவோம். உறுதியான அடித்தளமே ஆரா. எல்லாரும் முழு பலத்தோட சேர்ந்து பாடுவோம். ஆமென், ஆமென். மூளைக்கல்லே ஆராதனை, விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா, ஓசனா, ஓசனா. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா, ஓசனா, ஓசனா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை போல
பிள்ளைங்க கூட கண்களை மூடி, வாலிப பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடி, ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் பெரியவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்தம் நிறைந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆனவர் என்று சொல்லப்பட்ட நாமமுடையவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமமுடையவரே, ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிற நாமமுடையவரே, எங்கள் அல்பா ஒமேகாவானவரே, ஆதியும் அந்தமுமானவரே. ரபமன சந்துர பபபப. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா வீக்னஸையும் பலவீனங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுகிற பலமுள்ள ஒரு தேவன் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனமான தாட்ஸ் ஆண்டவரே, எண்ணங்களை ஆண்டவரே உடைத்தெறிகிறவர் கர்த்தர், எங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், எங்களை இடைகட்டுகிறவர் கர்த்தர். மான்களின் கால்களை போல எங்களுடைய கால்களை இடைகட்டி எங்களை உயர்த்துகிற புதுப்பிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இடைவெளிகள் இருக்குமேயானால், தூரம் இருக்குமேயானால், தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே அதை சரி பண்ண பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்படியே நெஞ்சில கையை வச்சு ஒரு கையை மார்போடு வைத்து கொண்டு, ஹல்லேலூயா, ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இடையிலே காணப்படுகிற எல்லா ஆண்டவரே அந்த தூரங்களை, அந்த இடைவெளிகள் மாறுவதாக. அந்த இடைவெளிகள் இருக்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தை கடந்து வருவதாக. அந்த இடைவெளிகள் இருக்கிற இடத்துல அபிஷேகம் இறங்கி வருவதாக. அந்த இடைவெளிகள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் இரத்தத்தின் பெரும் துளிகள் இப்பொழுது இறங்குவதாக. அப்படியானால் ஜீவன் பெற்றுக் கொள்ளுவார்களே, பலப்படுத்தப்படுவார்களே, ஆண்டவரே பலத்தின் மேல் பலனடைவார்களே. கரங்களை கோட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் வசனத்தினாலும் வல்லமையினாலும் இடைகட்டி பலப்படுத்துவீராக, இடைகட்டி பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்த ஒரு பல்லவி, ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் விலகிட மாட்டார், ஒருபோதும் அவரின் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக அவர் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? இந்த பல்லவி எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. சேர்ந்து இணைந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒருபோதும் விலகிட மாட்டார், ஒருபோதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் விலகிட ஆமென், ஆமென். எவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன், எவ்வளவு மகிமையான ஒரு தேவன். ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் விலகிட மாட்டார், ஒருபோதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார், வெட்கமடைய விட மாட்டார். கரங்களை கோட்டி நம்மை இரட்சித்தவர் நம்மை வெட்கமடைய விட மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அப்படி முகங்கள் பிரகாசித்தது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும்?
அநேகமாயிருக்கும். அல்லேலூயா. என்ன தைரியப்படுத்துகிறார். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென். விடுதலையாக்குகிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிறவர் வெற்றியின் தேவன், நாங்கள் ஆராதிக்கிறவர் விடுதலையின் தேவன். ஹalleluya. Thank you Lord, thank you Lord. Hallelujah. Oh Jesus. Hallelujah. 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 ஹalleluya. நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்து வருகின்றார், மண்ணில் வருகின்றார். இயேசு கிறிஸ்து Yes, he's coming back. அவர் சீக்கிரத்தில் அவர் திரும்பி வரப்போகிறார். நாங்கள் பிரகாசம் அடைகிறோம். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய சரீரத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படுகிறதை உணர்கிறோம். உம்முடைய தழும்புகள் எங்களை தொடுகிறதை உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை மாற்றி போடுகிற தேவனுடைய வல்லமை எங்கள் மேல் இறங்குகிறதை நாங்கள் உணர முடிகிறதே. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில பலவீனத்தோடு நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. பேர் பேராய் அவருடைய பெயர்களை சொல்லி அழைத்து, ஆண்டவரே, மகளே மகனே நீ கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நானே நித்தியமானவர், நானே நிரந்தரமானவர், நானே மாறாதவர், நானே வரப்போகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசமாய் இருக்கிற நான் 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 உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு முறை கைகளை கொட்டி கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே, தாய் தன் பிள்ளைகளை மார்போடு அணைத்துக் கொள்வதை போல இந்த காலை வேளையில் அணைத்து ஆதரிப்பீராக, அனைத்து பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் பலத்தின் மேல் பலனடையட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சபையினுடைய சின்ன பிள்ளைகள் தொடப்படட்டும். ஆண்டவரே, டீனேஜ் பிள்ளைகள் தொடப்படட்டும், வாலிப பிள்ளைகள் தொடப்படட்டும். ஆண்டவரே, பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஆண்டவரே, உம்முடைய ஆணியடிக்கப்பட்ட கரத்தினால் தொடப்படுவார்களாக. கர்த்தர் வல்லமையானவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.